மக்களே, மிகவும் துயரத்திற்குரிய ஒரு விஷயம் எனக்கு கேள்விப்பட்டுச்சு. என்ட சொந்தம் புத்தளம் மாவட்டத்தில, இலங்கையில வசிக்கிறாங்க. முதல்ல அந்த இடத்துல மொபைல் நெட்வொர்க்ஸ் கொஞ்சமுமே இல்ல. சரி, பவர் கட் தான் ஆச்சுன்னா ஓகே. இப்ப அவங்களுக்கு குடிக்கவும் தண்ணி இல்ல. அத அறிவிச்சு கொள்றதுக்கும் முடியாத நிலைமை. மொபைல் நெட்வொர்க் சுத்தமா இல்லாம இருக்குது. ஒன்லி ஹச்ன்ற அந்த ஒரு அ ஒரே ஒரு அந்த நெட்வொர்க் மட்டும் தான் அந்த ஏரியாக்கே இருக்குதாம். ஸோ அது யார் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அவங்களோட சிச்சுவேஷன அறிவிக்கக்கூடியதாக இருக்குது. வீடு சுத்தி முழுக்க வெள்ளம். வீட்டுக்குள்ள இல்ல. வீட்ல எல்லாரோட மொபைலுக்குமே பவரும் இல்ல. அப்படி பவர் இருந்தாலுமே இருக்கிற மொபைல்ல ஃபாஸ்ட் மூவிங் நெட்வொர்க்ன்னு சொல்லி ஒரு பெயர கொண்டு இலங்கையில முதல் தரம்னு பெயர் போட்டுக்கொள்ற ஒரு நெட்வொர்க்கே இல்லாத நிலைமையில இலங்கையில இந்த புத்தளம் மாவட்டத்தில எந்த சொந்தக்காரவங்களுக்கு இப்படி பிரச்சனை. அவங்களுக்கு அங்க என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு அறிவிக்கவும் முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹச்ன்ற இந்த ஒரு நெட்வொர்க்க வச்சு ஒரே ஒரு குறுந்தகவல் தான் இப்ப எங்கள சேர்ந்துச்சு. இப்ப அவங்கள கான்டாக்ட் பண்ணவோ, இப்ப எங்களுக்கு அந்த இடத்த போய் சேர்றதுக்கோ, உரியவங்களுக்கு அவங்களுக்கு அறிவித்தல் குடுக்குறதுக்கோ வழி இல்லாம மாட்டிக்கொண்டு முழிக்கிற இந்த நேரத்துல, இந்த மொபைல் நெட்வொர்க் இப்படி பண்றது சரியா? இதுக்காக நீங்க எல்லாரும் என்ன முடிவு எடுக்க போறீங்க?